ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கான டாபிக் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன். அவங்க யார் கூடயாவது நீங்கள் பேசாமல் இப்போ இந்த கான்டாக்ட் இல்லாமல் இருக்கீங்களோ அவங்க திருப்பி உங்கள் லைஃப்பில் வராங்களா? ஸோ அது யாராக வேணா இருக்கலாம். குட் பி உங்களோட எக்ஸ் பார்ட்னர், எக்ஸ் லவர், ஃப்ரெண்ட், சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ஆர் சம் ஒன் நீங்கள் க்ளோஸாக இருந்தவங்க ஏதோ ஒரு ரீசனுக்காக நீங்கள் இப்போ பேசாமல் இருக்கலாம். ஸோ ஹூ எவர் இட் மைட் பி பார்க்கலாம் யார் என்ன. ஸோ ஆக்சுவலி அந்த பர்சன் வந்துட்டு உங்களை விட்டு போனதுக்கான டெசிஷன் வந்துட்டு அவங்களா தான் எடுத்திருக்காங்க. இட்ஸ் நாட் லைக் உங்கள் சைடு எந்த மிஸ்டேக்கும் இல்லை. ஸோ அவங்க மேபி லைக் ஒரு சேஞ்ச்காக அவங்க உங்களை விட்டு போயிருக்க மாதிரி தான் தெரியுது. சம்திங்ஸ் உங்ககிட்ட வந்துட்டு அவங்களுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருந்திருக்கலாம், இல்லைனா ஒரு சில விஷயங்கள் பிடிக்காம இருந்திருக்கலாம். ஸோ அதனால போயிருக்க சான்சஸும் இருக்குது. அதே சமயம் ஃபார் சம் அதர் ரீசன்ஸ் ஆல்சோ லைக் ஒர்க் பர்பஸஸ், அவங்களோட கெரியரில் மோஸ்ட்லி வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால. ஸோ வாட் தட் பர்சன், உங்களை விட்டு போன அந்த பர்சனோட திங்கிங் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கெரியருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், லைஃப்பில் செட்டில் ஆகணும், அண்ட் தென் வி கோ ஃபார் வாட் எவர் த ரிலேஷன்ஷிப், லவ் ஆர் சம்திங் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தனால தான் தே ஹாவ் டேக்கன் தட் டெசிஷன். ஒரு சேஞ்ச் வரும்னு சொல்லிட்டு. பட் அவங்க அந்த டெசிஷன் வந்துட்டு ரொம்ப சடனாக எடுத்திருக்க மாட்டாங்க. ரொம்ப யோசிச்சுட்டு, நிறைய டைம் வந்துட்டு நிறைய விதத்தில் யோசிச்சுட்டு அண்ட் ஃபைனலி எடுத்த டெசிஷன் தான். பட் நவ் தே ஆர் ரிக்ரெட்டிங் இட். இப்போ அவங்க ரீசெண்ட்லி வந்துட்டு அவங்க ஓல்டு மெமரிஸ் எல்லாமே வந்துட்டு ரீகால் பண்ணி பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. உங்களை விட்டு போன அந்த பர்சன் மேபி உங்களோட அந்த டுகெதராக இருக்கிற பிக்சர்ஸாக இருக்கட்டும், இல்லை சம் கைண்ட் ஆஃப் மெமரி இப்போ அவங்க ரீகால் பண்ணியிருக்கலாம். ஸோ இப்போ அவங்களுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது, வெதர் உங்ககிட்ட பேசலாமா, திருப்பி மறுபடியும் வரலாம், உங்கள் லைஃப்பில் வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அட் த சேம் டைம் வந்துட்டு உங்களோட சுச்சுவேஷன் என்னங்கிறது அவங்களுக்கு இப்போ தெரியாமல் இருக்கலாம். மேபி லைக் உங்களுக்குள்ள ஒரு தேர்ட் பார்ட்டிஸ் யாரும் இல்லாமல் இருக்கலாம். ஒரு ஒரு மிடில் பர்சன், மியூச்சுவல் ஃப்ரெண்டோ சம்திங் யாராவது அவங்க மூலயமா வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களோட ஸ்டேட்டஸ் என்னங்கிற டீட்டெயில் கூட அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அதனால் அவங்க இப்போ ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருக்கிறாங்க, வரலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட். சரி, நான் சொன்ன மாதிரி தான் அவங்களுக்கு ஆக்சுவலி தெரியும் லைக் உங்கள் மேலே எந்த தப்பும் கிடையாது, அவங்க தான் பண்ணாங்கன்னு. பட் அவங்க என்னெல்லாம் யோசிக்கிறாங்க, பிகாஸ் வந்துட்டு அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டில் இருக்கலாம் அப்படின்னு அவங்க கெஸ் பண்ணுறாங்க. லைக் நீங்கள் ஒரு செட்டில்டாக நல்ல ஒரு நியூ லைஃப், நியூ பர்சன், இது மாதிரி ஒரு ஹாப்பி மொமெண்ட்ஸில் நீங்கள் இப்போ இருக்கலாம். ஸோ அதனால நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாங்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. வந்தால் நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்களோ மாட்டீங்களோங்கிற மாதிரியான திங்கிங்கும் அவங்களுக்குள்ளார இருக்குது. ஸோ இந்த கன்ஃபியூஷன்ஸ்னால அவங்க ரொம்ப நாளாக வந்துட்டு எந்த ஸ்டெப்பும் எடுக்காமல் இருக்காங்க. சரி, ஆக்சுவலி ஐ குட் சே தட் உங்களுக்குள்ளார ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இருந்திருக்கு, ஒரு வெரி குட் பாண்டிங். அதாவது மியூச்சுவலாக நிறைய விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க. அவ்வளோ ஒரு சப்போர்ட் சிஸ்டம், ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் சிஸ்டமாக இருந்த பர்சன் தான் நீங்கள் ரெண்டு பேருமே. பார்ப்போம். ஓகே, ஐ திங்க் அவங்க வரத்துக்கான டெசிஷனில் தான் இருக்காங்க. ஸோ தே வெயிட்டிங் ஃபார் த ரைட் மூமெண்ட். இந்த ஒரு கரெக்ட் டைமுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது. சரி, அவங்கள பொறுத்த வரைக்கும் they want to forgive you and help you in any case. ஸோ இப்போ சப்போஸ் நீங்கள் என்ன சுச்சுவேஷனில் இருக்கீங்கங்கிறது அவங்களுக்கு தெரியாது. பட் அவங்க மைண்ட் செட் இப்போ எப்படி இருக்குன்னா, they are actually very much worried about you. ஒரு பக்கம் நீங்கள் வந்துட்டு ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புகிறாங்க, இன்னொரு பக்கம் வந்துட்டு என்ன நடக்குதுன்னு தெரியலையே அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்குள்ளே இருக்குது. ஸோ ஒரு கைண்ட் ஆஃப் வரி அவங்களுக்குள்ளே இருக்குது. ஸோ அவங்க இப்போ கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு பிளேஸில் இருக்கலாம். ஸோ தே வாண்டட் டு, அவங்களால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண எவ்வளோ தூரம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க. ஸோ தே வாண்டட் டு ஹெல்ப் யூ
ஏன்னா உங்களுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. பிகாஸ் ஒன்ஸ் அவங்களோட பாஸ்டில் நீங்கள் ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக இருந்திருப்பீங்க அவங்களுக்கு. ஸோ இட்ஸ் நாட் தட் அவங்க ஃபர்கெட் பண்ண மாதிரி தெரியல. சரி, ஐ குட் சி சம் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்க சான்சஸ் இருக்குது. நல்ல ஒரு பியூர் மெமரிஸ் உங்களுக்குள்ளே இருந்திருக்கு. அண்ட் இட் வாஸ் வெரி குட் லவ். பிகினிங்கில் 2 பேரும் ரொம்ப நல்லா கேர் பண்ணிட்டு தான் இருந்தீங்க. பட் திஸ் பிரேக் வந்துட்டு ஒரு பேட் ரீசனுக்காக இருக்காது அவங்க உங்களை விட்டு போனது. மேபி அவங்க கெரியர் ரிலேட்டடாக இருந்திருக்கும். See, I would say that அந்த பர்சன் வந்துட்டு they are not actually happy about their decision. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் வந்துட்டு அவங்க ரொம்ப, அதாவது அவங்க வந்து கெரியரை நோக்கி போனாங்க, இல்லை வேறு எதுவும் அவங்க ஃபேமிலி ரீசன்ஸ் ஒரு சம்திங் அவங்களோட ஓன் ரீசனுக்காக போனாங்க உங்களை விட்டு. அப்புறம் அவங்களுக்கு அந்த ஒரு விஷயத்தை சால்வ் பண்ணிட்டாங்க. இப்போ எந்த ஒரு விஷயத்துக்காக அவங்கள விட்டு போனாங்களோ அதை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து இட் மேபி ரொம்ப வருஷங்கள் ஆகியிருக்கலாம், இல்லை மெனி மந்த்ஸ் ஆகியிருக்கலாம். உங்களை மாதிரி ஒரு பர்சன் அவங்க இன்னும் மீட் பண்ணலை. நீங்கள் கொடுத்த அந்த கேர் லவ் அது அவங்க கிட்ட வந்துட்டு மற்ற எந்த பர்சன் கிட்ட இருந்தால் உங்களுக்கு இன்னும் கிடைக்கவே இல்லை. அதனால அவங்க வந்து they want you, that person definitely want you for that. ஸோ உங்களை மேபி லைக் நைட்டு ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் கூட அவங்க ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கலாம். பிகாஸ் ஓவராக திங்க் பண்ணிகிட்டே இருக்காங்கங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. பிகாஸ் தட்ஸ் ஹவ் இந்த ரீடிங்கில் வருது. பார்ப்போம். ஓகே, ஆக்சுவலி திஸ் இஸ் வெரி குட் சைன். ஸோ கண்டிப்பாக அவங்க திருப்பி வராங்க. இட் குட் பி சம் செலிப்ரேஷன். ஸோ மேபி லைக் உங்களை ஒரு நீங்கள் ஒரு மீட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் வரும். மேபி ஒரு ரீசெண்ட் இல்லைன்னா கொஞ்சம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இல்லை பார்ட்டிஸ் எங்கேயாவது நீங்கள் போனீங்க அப்படின்னா மேபி ஐ திங்க் மீட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அவங்க உங்களை தேடி வரத்துக்கு த வெயிட்டிங் ஃபார் த சான்சஸ். கண்டிப்பாக மீட் பண்ணுவீங்க. ஸோ ஓகே, சி நீங்கள் வந்து ரொம்ப பொறுமையாக இருந்தீங்கள்ல. பிகாஸ் அவங்க உங்களை விட்டுட்டு போன அப்புறம் ஆல்தோ உங்கள் லைஃப் வந்துட்டு ஒரு பிக்கஸ்ட் சப்போர்ட் சிஸ்டம் பிரேக் ஆன மாதிரி இருந்திருக்கும். ஒரு மாதிரி லைஃபே ரொம்ப ஒரு பிளாங்காக இருந்திருக்கும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு. ஸோ அந்த பர்சன் இப்போ என் லைஃப்பில் இருந்திருந்தா எனக்கு ஒரு ஹெல்ப் சப்போர்ட் கிடச்சிருக்கும், கொஞ்சம் என்னோடய லைஃப் பெட்டர்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு தாட்ஸ் உங்களுக்கு டெஃபினட்டாக இருக்கும். பட் ஸ்டில் உங்களால் வந்துட்டு யூ கான்ட் ஹெல்ப். இவ்வளோ நாளாக உங்களால் அந்த பர்சனை திருப்பி கொண்டு வர முடியலன்னு சொல்லிட்டு யூ லெஃப்ட் தேட். பட் இப்போ அந்த பர்சனே ரிக்ரெட் பண்ணிட்டு திருப்பி வராங்க. அண்ட் ஐ குட் see that very soon you guys going to meet together and ஒரு ஹாப்பியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து when that person comes, ஸோ கொஞ்சம் நீங்கள் எதுக்கும் ரொம்ப ரியாக்ட் பண்ணிக்க வேண்டாம், எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் வச்சுக்க வேண்டாம். பிகாஸ் அவங்களுக்கு அவங்க உங்களை மிஸ் பண்ணுறாங்க. எஸ், தே ஆர் கம்மிங் பேக். பட் உங்கள் கூட ஸ்டே பண்ணுவாங்களா, அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், அந்த வாட் எவர் த திங் அவங்க கண்டினியூ பண்ணுவாங்களா அப்படின்னு யூ கான் கேரண்டி, ரைட்? ஸோ அந்த பர்சனை நீங்கள் மீட் பண்ணீங்க, அப்படி ஒரு சான்ஸ் வந்துச்சு, இல்லை உங்களை காண்டாக்ட் பண்ணாங்க அப்படின்னா ஜஸ்ட் டாக் நார்மலி. எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் வச்சுக்காதீங்க. அண்ட் டோன்ட் ரிவீல் டூ மச் அட் த பிகினிங் நான் சொல்கிறேன். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு அந்த பர்சன் மேலே ஒரு ட்ரஸ்ட் வந்துச்சுன்னா அண்ட் தென் யூ கேன் ஹாவ் சம் பாண்டிங். ஸோ இது உங்களோட மென்டல் பீஸ்க்காக நான் சொல்கிறது. பிகாஸ் திஸ் ஹேப்பன்ஸ், நார்மலாக ஹேப்பன் ஆகக்கூடிய ஒரு விஷயம் தானே. நம்ம ரொம்ப நாளாக ஒருத்தவங்க நம்மக்கிட்ட பேசணும் அப்படின்னு நினைப்போம். பட் அவங்களே நமக்கு டெக்ஸ்ட் பண்ணாங்கன்னா நம்மளை மீறி நம்மளோட என்டையர் எமோஷன்ஸ் அப்படியே சொல்லிடுவோம். நம்மளோட பேசுறதுலேயும் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கும். ஸோ அது வேண்டான்னு நான் சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் கான்வர்சேஷன்ஸை கரெக்டாக வச்சுக்கோங்க, கம்மியாக பேசுங்க. ஸோ தட் யூ நோ தட் நீங்கள் இவ்வளோ நாளாக ஸ்பெண்ட் பண்ண அந்த பர்சன் தான் இவங்களா, இல்லை இப்போ ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனாக வந்திருக்காங்களா அப்படிங்கிறது தெரியணும். அண்ட் யூ ஹாவ் டு பி ஸ்ட்ராங் எனஃப். அந்த பர்சன் சப்போஸ் திருப்பி வந்தால் யூ டோன்ட் ஹாவ் டு ரிவீல் உங்களோட இப்போ கரண்ட் டஃப் சுச்சுவேஷன் இருந்ததுன்னா அதை சொல்ல வேண்டாம். இல்லைனா வாட் எவர் த பேட் ஆர் சம் டஃப் மூமெண்ட்ஸ் யூ ஆர் கோயிங் த்ரூ அது எதுவும் ரிவீல் பண்ண வேண்டாம். பிகாஸ் சம் ஹாவ் சம் நார்மல் ஹாப்பி கான்வர்சேஷன்ஸ் அண்ட் திங்க் அண்ட் பாருங்க எப்படி அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ டோன்ட் திங்க் எனி ஒரு அந்த பர்சன் உங்களை விட்டு போனவங்க வந்து பேட் இன்டென்ஷன் கண்டிப்பாக கிடையாது. ஆஸ் லாங் அஸ் உங்கள் சைடில் எந்த ஒரு பேட் இல்லாதனால.
ஸோ ஐ திங்க் லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். தட்ஸ் ஆல். இன்றைக்கி தான் உங்களுக்கான டாபிக். ஸோ பாசிட்டிவாகவே திங்க் பண்ணுவோம். அந்த பர்சன் வந்தால் என்ன ஒரு இன்டென்ஷனில் வராங்கன்னு அப்போவே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ வில் ஹோப். தேங்க்யூ.